கூட இந்த கவிஞர் மாதிரி கர்ணனை யாருமே பாடி இருக்க முடியாதுங்க. அவ்வளவு சிறப்பா பாடுவார். மன்னவர் பணியேற்க கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. தன்னைத்தானே திட்டிக்குவார். யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு பாடிட்டு வர்றாரு. கர்ணன் அப்படியே படுத்து கிடக்கான். ஐயோ தர்மம் படுத்து கிடக்கா, தர்மம் போச்சான்னு அழுவார். இவதான் எல்லா வேலையும் பார்த்தது. இந்த ஆளுதான் வேலையை பார்த்தது. போர் நடக்கும் போது போர்க்களத்திலே போய் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரே நீ யாரு அப்படின்னா குந்தியோட பையன்டான்ட்டான். அதுக்கப்புறம் அவன் எப்படி போர் செய்வான்? ஆரம்பிச்சு விட்ட வேலையெல்லாம் இந்த ஆளுதான். ஆனா என்ன பண்ணாரு? ஐயோ தர்மம் படுத்து கிடக்கான். அவன் பார்த்தான். சாமி ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கர்ணன் சொன்னானா, இல்லை என்ற சொல்லை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய புண்ணியத்தை தருவியா? எவனை கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. புண்ணியம் தருவியா? கொடுக்க மாட்டோம். நம்ம எதை நான் செஞ்ச புண்ணியத்தை கொடுப்பேன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவன் என்ன சொன்னா, உடனே எவ்வளவு அற்புதமான விஷயம். செய் புண்ணியம் அனைத்து உனக்கே அளித்தேன் பெற்றுக்கொள் அப்படின்னா. செய் புண்ணியம் விளைத்தொகை